மதுரை மாவட்டம் மீனாட்சிபுரம் கிராமத்தில் உள்ள சமணர் படுகைகள் மற்றும் தமிழ் பிராமி எழுத்துக்களை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஆய்வு செய்தார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு பள்ளி கல்வி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே உள்ள மீனாட்சிபுரம் கிராமத்தில் உள்ள சமணர் படுகைகள் மற்றும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு இன்று சற்று நேரத்துக்கு முன்பாக ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஐஏஎஸ் அதிகாரி ஜெயசீலன் செம்மொழி பூங்கா நிறுவுவதற்காக தேவையான தமிழ் பிராமி எழுத்துக்கள் இங்கிருந்து தான் எடுக்கப்பட்டதாக அமைச்சர் ராஜ்மோகனிடம் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மலையின் மீது நடந்தே சென்று அனைத்து இடங்களையும் பார்வையிட்ட ராஜ்மோகன் சமணர் படுகையில் படுத்தும் சிறிது நேரம் அமர்ந்தும் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜ்மோகன் தமிழ்நாட்டில் தொல்லியல் துறை சார்ந்த இடங்களை தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாக இங்கு வந்து சமணர் படுகைகள் மற்றும் தமிழ் பிராமி எழுத்துக்களை பார்வையிட்டதாகவும் இதனை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தவர், கீழடி என்பது உலக தமிழர்களின் தாய்மொழி எனவும் ஒன்றிய அரசுடன் இணைந்து மேலும் பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்து சான்றிதழ்களை திரட்ட உள்ளதாகவும் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சீருடை மாற்றம் குறித்து கேட்டபோது அது குறித்தான ஆய்வு அறிக்கை தமிழ்நாடு முதலமைச்சர் பார்வைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனுடன் துறை செயலாளர் ஜெயசீலன் மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் நிசாந்த் கிருஷ்ணா மற்றும் தொல்லியல் துறை சார்ந்த அதிகாரிகள் ஆகியோர் ஆய்வின் போது உடனிருந்தனர்.